போய் நான் தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணேன், பேசினேன் அவங்ககிட்ட. பேச ஜஸ்ட்டு நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ஜூனியர் அண்ணான்னு தான் கூப்பிட்டாங்க எல்லாரும் மாதிரியும். ஃபஸ்ட்டு பொண்ணாக பார்த்து என் பையனை கொடுத்துடணும், அவ்வளோதான். இதுதான் என் விஷயம். வாம்பாரு டேய், உங்கள் விஷயம் என்ன? ஏன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அதெல்லாம் வேணாம். நைட் அப்புறம் நான் என்கிட்ட தான் வரணும். போட்டால் நல்லா இருக்கும். அது ரவுடி கெட்ட மாதிரி கழட்டி மைக் இருக்கு, டீசெண்டாக பேசுங்க. எங்கடா எனக்கு அந்த இவங்க கூட இருந்தால் கலகலன்ட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்போ இருந்துச்சு. இப்போ ஃப்ரெண்ட்லியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்துட்டு யாரா அது அப்படின்னு பார்க்குறப்போ புதுசாக இருந்துச்சு. பார்க்குறப்போ அப்புறம் நிறையா நான் தான் போய் ஐஸ் வைக்கிறதுக்கு நிறையா பண்ணுவேன். கிஃப்ட்டு, ஷர்ட்டு, சாக்லேட்டு எல்லாம் கொடுப்பேன். ஆனாலும் இந்த ஐஸ் உருகவே இல்லை. வாழ்வு தீராத கடல் போலே ஓ எது வந்த கலங்காமல் நீ கை வந்து எங்கள் அக்கா தான் எனக்கு எல்லாமே பண்ணுவா. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் ஏதாச்சும் கேட்டால் கூட வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் எங்கள் அக்கா வந்து கேட்டால் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் நான் எனக்கு ஏதாச்சும் வேணும்னா நான் இது நாள் வரைக்கும் எங்கள் அக்காவுக்கு ஒன்றும் கூட வாங்கி கொடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு செயின் மட்டும் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அவளுக்கு எனக்கு வந்து எல்லா பர்த்டேக்கும் ஏதோ ஒரு ப்ரெசன்ட் பண்ணிடுவா. தீராத கடல் போலே ஓ எது வந்த போது சுமையா சுல்தானாவை நௌஷாத் அலி அப்துல் ரஹ்மான் இருவர் சாட்சியாக இருந்து வக்கீலாக பொறுப்புதாரியாக முஹம்மது அப்துல் இஸ்ஸாக் ஆகிய நான் வக்கீலாக இருந்து 7 கிராம் தங்கச் செயின் ஆபரண ரொக்க மகருக்கு சண்முகம் அவர்களுடைய மகளார் சுமையா சுல்தானாவை தங்களுக்கு நான் நிக்காஹ் செய்து கொடுத்து விட்டேன். ஓகே ஆகி லவ் ஆகி ஃபஸ்ட் அவுட் போய் லைனாக அப்படியே பண்ணி மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். பட் முக்கியமான மென்ஷன் என்னன்னா, எங்கள் ஃபேமிலிக்கும் சரி அவங்க ஃபேமிலிக்கும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னதான் அவங்க ஃபஸ்ட்டு நோ சொன்னாலுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். இல்ல நான் விரும்பல. என்ன சொல்ல வர? ஒண்ணுதான் இனிப்பா. ஒண்ணுதான். ஒண்ணு இனிக்கிறானே, என்ன பண்றது? சரி கொடுத்துடலாம். இப்ப சொல்றேன். அம்மா அங்கேயே எல்லாத்தையும் படிக்கிறீங்க போல இருக்கு. Tanto viajar y al fin a descansar, tanto de andar y al fin a nuestro hogar, tanto viajar y al fin a descansar, tanto de andar y al fin a nuestro hogar. Ahora grito mi tierra ya que hermosa nuestros pies, viva mi tequila que me tiene hasta el விளையாட்டா பண்ணதுன்னு ஸ்கூல் போகல அழுகுவாப்புல. அப்போ கொண்டு விட்டுட்டு வந்தால் வெளியே வந்துடுவாப்புல. மறுக்கா போவோம். அது ஒரு இதாக இருந்தது. அப்புறம் எங்கேயாச்சும் பண்ண கோயிலுக்கெல்லாம் போச்சுன்னா ஏதோ ஒன்று
எனக்கு அது வாங்கி கொடுப்பேன் இதை வாங்கி கொடுப்பான்னு ஒரே டார்ச்சலாக இருக்கும். வாங்கி தர முடியாதவங்க மறுக்கா வாங்கி கொடுப்பேன். அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான். வச்சாச்சு, வளர்த்தியாச்சு, அதை வாழ்க்கையை நினைச்சாச்சு, நம்ம தான் பண்ணிக்கணும். வந்து பார்த்தா போகுது, நம்மளுக்கு எப்பப்போ தோணுது அப்பப்போ வந்து பார்த்தா போகுது. ஏன் போயிட்டு நல்லா வாழணும், நல்லா லைஃப்பில் வந்து நல்லா செட்டில் ஆகணும், அவ்வளோதான். பாப்பா இருந்தால் நல்லா இருக்கும், பிள்ளை இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்குப்பா. இப்போ வரைக்கும் ஃபோட்டோ நினைக்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு பேக் போன்னா ஒருத்தி தான் இருந்தா தன்னாள். இப்போ அவளும் இல்லாதப்போ ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ லைஃப் வில் பி மூவ் ஆன். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை நல்லா வச்சு பார்த்துப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவரும் ஒரு நல்ல கேரக்டர் தான். அவள் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பேச பேச எப்படி பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கேரக்டர் தான். எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. நான் வந்து ரொம்ப டெம்பர், யூஸ்வலாக ரொம்ப டெம்பர். அவங்ககிட்ட ரொம்ப கத்தியிருக்கேன், ரொம்ப ஹார்ஷாக பேசியிருக்கேன். பட் என்ன நடந்தாலுமே நான் வேணும்னு ஃபைனல் வரைக்கும் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன ஒருத்தர் லவ் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அதனால் சரி ஓகே இந்த படம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. காய்ச்சல் வந்ததேனும் வானமெங்கெங்கும் நீலம். இன்னொன்று என்னன்னா அவரை சுற்றி வந்து கலகலன்னு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணாங்க. கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இவங்க சைடு நிற்கா. எனக்கு மொழியும் எதுவும் தெரியல. இப்போ கொஞ்சம் ஓகே எல்லாமே. எல்லா விதத்துலையும் அவன் சூப்பர் தான். குட் பிரதர், குட் சன், குட் மாமாவும் கூட, மச்சானும் கூட, மச்சானும் கூட. அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போடாது. பொண்ணை பற்றி ஃபஸ்ட்டு தெரியும். அமைதியான பொண்ணு, ஒன்றும் பேசாது, நம்ம சொல்கிறது என்ன இருந்தாலும் கேட்டு போயிடுவோம். உன்னோட ஒய்ஃபும் அவனும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். எல்லாமே அவருக்காக தான். என்ன ஆனாலும் நீயும் என்னை விட்டுறக்கூடாது, நானும் உன்னை விட மாட்டேன். இதே மாதிரி நம்ம ஃபேமிலியும் நம்ம விட்டுறக்கூடாது. சண்டை கண்டிப்பாக நிறையா வரும். நான் கொஞ்சம் நிறைய கோவப்படுவேன், அது முக்கியம் நல்லா தெரியும். பட் இருந்தாலும் விட்டுற மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். ஓகேவா? நீ என் கூட லாஸ்ட் வரைக்கும் இருந்தீங்கன்னா அது போட்டு சேர்ந்து டெவலப் ஆகும். ஓகே, லவ் யூ. நீ அடி போகுதே உயிரடி வாழ்கிறேன் சாகிறேன் இதென்ன மாயமோ